பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இது ஸ்டேஜ் ஸ்பீச் வந்து ரொம்ப போர். நான் அப்புறம் மாறி செல்வ சட்ட சொன்னேன், அது கொஞ்சம் பயமாக இருக்குது சார். எப்போ பார்த்தாலாம் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே, அதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போனீங்கன்னா தனியாக தானே பேசணும், அதனால் நீங்கள் மாட்டுவீங்க நீங்கள் அப்படின்னு நினச்சாரு. ஸோ இந்த மூவியில் ஃபஸ்ட்டு வரதுக்கு முக்கிய காரணம் சுரேஷ் நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திலீபன் ஒரு படத்தில் நடிகர்களாக தான் நாங்கள் 2 பேர் அறிமுகமானோம். அதுக்கப்புறம் சுரேஷோட ஃபர்ஸ்ட் கால் இந்த மூவிக்காக வந்துச்சு. வந்தோடனே என்ன சுரேஷோட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா, என்னப்பா ஏன்னா பொதுவாக பழகும்போது வேணா ஒரு ஃபேவர் இருக்கும் அப்படின்னும் போது சுரேஷ் கேட்டது 10 நாள் மட்டும் கொடுங்க, மற்ற எல்லா விஷயமும் நான் அவங்க மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜென்யூனாக ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராஜெக்ட். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தது இல்லை, வேண்டாம் நானே பயந்துட்டு இருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த ப்ராஜெக்டில் பங்கு பெற்றதில். அதுவும் முக்கியமாக இத்தனை பேரோட சப்போர்ட் இருக்கும்போது இந்த படம் ஷோராக வெற்றி பெறுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பருந்தாகுது ஊர்க்குருவி. தேங்க்யூ ஆல். இந்த தருணத்தை தொகுத்து வழங்கு கொண்டிருக்கும் சினிமா பையனுக்கு நன்றி. எழுத்துக்கள் மீது தீராத தாகம் கொண்ட, காலத்தின் மீதும் கடவுளின் மீதும் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை கொண்ட இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், இவர்களால் மட்டும்தான் காலத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம படிக்கிற பார்க்குற எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன்னோட வலியையும் வேதனையும் சந்தோஷத்தையும் எழுத்துக்கால் விட்டு சென்ற பெரிய பெரிய அறிவுஜீவிகள் வாழ்ந்தவங்களோட எழுத்துக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எழுத்துக்களை மட்டுமே நம்பி எழுத்துக்களோட வீரியம் என்னன்னு நமக்கு அடிக்கடி அவங்களோட படங்கள் மூலமா கொடுத்துட்டு இருக்கிற நல்ல இயக்குனர்கள், அருமையான எழுத்தாளர்கள் இங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமான நன்றி. பாலுமேந்திரா சார்கிட்ட வந்து என்னை வந்து சினிமோட்டோகிராஃபர்னு சொல்லாதீங்க, டைரக்டர்னு சொல்லாதீங்க, ஐம் எ ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் இவங்க ஃபிலிம் மேக்கர்ஸ். இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு வரியா ஒரு வெத்து பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அதை விஷுவலா கொண்டு வர வரைக்கும் அவங்களோட உழைப்பு ரொம்ப அபாரமானது, ஆச்சரியமானது. நடிகர்கள் ரொம்ப சாதாரணமானவங்க, அவங்கள பெருசா தூக்கி கொண்டாடுறதுல எனக்கு என்னைக்குமே உடன்பாடே கிடையாது. இவங்க இல்லைன்னா அவங்க யாருமே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இப்படி ஒரு இந்த ஊர்க்குருவி பருந்தாக சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முக்கியமா பத்திரிகை பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்க தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்தையுமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இந்த படமும் உங்களுக்கு உங்க அனைவருக்கும் பிடித்தமான ஒரு படமா இருக்கும், அதுல ரொம்ப எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் லைட்ஸ் ஆன் மீடியா சுந்தர் சார், சுரேஷ் சார் அண்ட் வெங்கி மூருக்கும் நன்றி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நிசாந்த், காயத்ரி, உடன் நடித்தவர்கள் வினோத் சார், எல்லாருமே பேரை மென்ஷன் பண்ணலனாலும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிஷாந்த் ரொம்ப ஃபோக்கஸ்டா தன்னோட தொழில ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதுக்கான பலன் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவர் கூட நான் பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் காயத்ரி, அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஃப்ரம் பெங்களூர், அவங்க தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சாலும் அவ்வளோ அழகா ப்ரொனன்சியேட் பண்ணி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், எல்லாருக்குமே ஒட்டுமொத்த படக்குழு, என்னோட டீமுக்கு நானே நன்றி சொல்றது எப்பவுமே கடமையான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். மாரி சார், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் சந்திரன் சார், எம்எல்ஏ சார் இப்போ கிளம்பினாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த ஊர்க்குருவியை பருந்தாக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க எஸ்டீம் கெஸ்ட் அண்ட் மீடியா அவர்கள் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ. உங்கள் பிளெஸிங்ஸ்க்கெல்லாம் யூனோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் நான் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் த டீம், மெயின்லி டைரக்டர் தனபாலன் சார். அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் தந்து எனக்கு இது கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட ரோல் வித்தியாசமான ரோல், டிப்பிக்கல் அந்த ரோல் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இது வந்து நிஜமாவே ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் மாதிரி ரோல் இல்லை. இட்ஸ் அ வெரி ஆதர் பேட் ரோல், ரொம்ப கேரக்டர் ட்ரிவன் ரோல். ஸோ தேங்க்ஸ் தனபாலன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் சார் அண்ட் Sundar sir and Venki sir.
And for being a great co-actor, thank you Vivek Prasanna sir. And Nishant Suso kuda we didn't naanga edum scene edum act pannala, but he was a great support. Anga scene illatalum he used to come on set and support all of us, so thank you. And thank you Arul sir. We had a great time shooting on set. And thanks yaravadu peru miss out aipona, sorry, but it was a great cast and crew. So it was amazing working for this film. Thank you. எல்லாருக்கும் நன்றி. தனபால் நான் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மெச்சூர்டாக ஃபஸ்ட் இந்த மேடையை முதல் மேடையை வந்து அவ்வளோ அவருக்கு மட்டும்தான் பேப்பர் பார்க்காம பேசினார். பேப்பரில் எதுவுமே இல்லை, எல்லாரும் குனிஞ்சு குனிஞ்சு இதை பார்த்து பார்த்து பேசினாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. ஏன்னா தனபாலனும் ரஞ்சித் அண்ணன் அவங்களாம் பேசினாங்க, எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அவங்க வேலை பார்க்கும்போது நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களால் ஞாபகம் இருக்குது அந்த நாள்லாம். தனபாலன் பேர் ஞாபகம், என்ன சொல்கிறது, தனபாலன் பேர் அந்த தனபால் அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் பேர் ஞாபகத்தில் இருக்குது. அப்படின்னா பழகி கொண்ட கொஞ்சம் நாட்களில் அவள் என்னவா என்னை ட்ரீட் பண்ணாது அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் லா காலேஜ் படிச்சுட்டு வந்தது எங்கள் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சது தனபாலனுக்கு தான். அது தெரியுமான்னு தெரியல. ஒரு நாள் கூப்பிட்டு என்ன நோட்டு, நான் சும்மா நோட்டில் கேட்கிட்டே இருப்பேன், அந்த நோட்டை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் லா காலேஜ் பாதிலேருந்து ஓடி வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணார், என்னடா அப்படி ஓடி வந்துட்டு லாவை விட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்போ ஃபோன் பண்ணாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும், எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். ஏன்னா எங்கேயாவது இப்போ என்ன சொல்கிறது, ஏதோ வழியில் நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா கொஞ்சம் பின்னாடி வராது அப்படிங்கும்போது திரும்பி பேசுறதுக்கு நான் அடிக்கடி கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், எடுப்பேன். ஆனால் எனக்கு எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற தயக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பேசிக்காகவே நமக்கு வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அது எமோஷ்னல். நம்ம பார்த்து இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினச்ச ஆட்களில் ரஞ்சித் அண்ணன் தனபாலன்லாம் முக்கியமான ஆட்கள். இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க, இவங்க ஷேடோவில் போயிடலாம், இவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு ஆசைப்பட்ட ஆட்கள். ஏன்னா நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது பார்த்து, இவங்க படிக்கிற புத்தகங்கள் பார்த்து, இவங்க பேசுகிற படங்கள் பார்த்து, இவங்க திடீர்னு ஏதாவது படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தள்ளி நின்று கவனிச்சு அப்படி கவனிக்கும்போது நமக்கு ஒன்று தோணும்ல, இவங்க கண்டிப்பாக படம் பண்ணுவாங்க, இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகணும், இவங்க மூலமாக போகணுன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் வந்து லேட்டாகுது, தாமதமாகுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த பெயின் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் வரணும் அப்படிங்கிறத விட எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவர் இல்லை. அவர் வந்து நிச்சயமாக சொன்னால் எனக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவை புரிந்து கொண்டு தமிழ் சினிமாவுக்கு யுத்தத்துக்கு ரெடியான ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் ரஞ்சித் தான் சொன்னார். இப்போ என்கிட்ட 7 வருஷமா இடையில வீட்டுக்கு போயிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று செட்டில் ஆனதுக்கப்புறம் மனமனாகலாம் பெரிய விஷயம். நான்லாம் வந்ததே சரி, திருப்பி போகவே இல்லை. அவர் இடையில 5 வருஷமா போயிட்டு மதுரைக்கெல்லாம் போயிட்டு அங்கே சில செட்டில்மெண்ட்லாம் பண்ண அப்படிதான் வந்துருக்கீங்க. அப்போ வந்து வீட்டை கவனிக்க ஆளு வந்துட்டு வீட்டை போய் செட் பண்ணிட்டு தான் திருப்பி வந்திருக்கு. அதனால தான் லேட் ஆகும். அவர் சென்னையில் இருந்திருந்தாருன்னா முன்னாடி வந்திருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து நேற்று ராம் சார்ட்ட பேசினேன், மாதிரி தனபாலன் கூப்பிட்டாரு, ஆமாடா எனக்கும் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா அது நேற்று அவர்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், தனபாலன் படம் பண்ணியிருக்காரு சார், ஒருவேளை அவர் இந்த தனபாலெலாம் கேட்டு அவரும் பயமா இருந்துச்சு எனக்கு. அவர் டக்குன்னு வந்து ஆமாடா எனக்கும் கூப்பிட்டாரு, நான் வந்து வெளியே இருக்கேன், போக முடியாது, எப்படியாவது போயிட்டு வந்துடுறா அப்படின்னாரு. சார் டப்பிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு. எப்படியாவது போயிடு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவரோட வாழ்த்துன்னு சொன்னாரு. ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இது எப்படி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தார் அண்ணன். எனக்கு ரொம்ப எமோஷனல். என்ன அப்படின்னா, நான் அவங்கள பார்த்து இன்னும் அந்த பிரமிப்பு போகலை. இன்னும் வந்து சினிமாவை ஒரு ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சேரில் எப்படி உட்காரணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த ஆஃபீஸ்க்கு எப்படி நடமாடணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டைரக்டர் மாதிரி எப்படி நிற்கணும், ஒரு டைரக்டர் எப்படி கவனிக்கணும், ஒரு டைரக்டர் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கவனித்து கற்றுக்கொண்ட ஆட்கள் இவங்க தான். இவங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இவங்ககிட்ட இருந்தால் நான் திருப்பி வரேன் வெளியே. அப்படியாப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம வந்து பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆனால் அவர் பேசும்போது நான் உணர்ந்தது, இத்தனை வருஷம் கழித்து இந்த மேடையை கைப்பற்றிய தனபாலனை
அது அவ்வளோ மெச்சூர்டா, அவ்வளோ வந்து என்ன சொல்ற, எந்த பதட்டமும் அவர்கிட்ட இல்லை, எந்த ஒரு நம்ம தாமதமா வந்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ சின்ன படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து என்ன சொல்றது, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வந்து ரொம்ப தாமதம் நினைச்சிட்டு இருந்தேன். 15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம படம் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே தலை சுத்துது எனக்கு. நான் பெரிய நிறைய ஹேண்டில் பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த மேடையை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து பதட்டங்கள் நல்லா ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப தாமதமானதாகவும், என்னோட திருமணம் தாமதமானதாகவும், என்னோட வாழ்க்கை, என்னோட சொந்தங்கள்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தனபாலனோட எமோஷனல் நினைச்சு பார்க்கும்போது சொல்லி முடியாது. ஏன்னா எனக்கு அதுதான் பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவ்வளோ வருஷத்தை கழிச்சு இந்த மேடையை கைப்பற்றி, இந்த படம் ஜெயிக்குது தோக்குது ஓடுது ஓடாம போயிடாத விஷயம், இந்த மேடையை கைப்பற்றி இந்த மேடையை முன்பு நின்று தன் மனைவிக்கும் தன் குழந்தைகளுக்கும் தன் அம்மாவுக்கும் உன் பையன் இத்தனை நாள் பையன் அவங்க அம்மா அப்பாட்ட பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னா இதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி ஒரு மேடை பத்தி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த மேடையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் தன்னோட கனவை பற்றியும் தன் பட்ட உழைப்பை பற்றியும் தன் காத்திருந்ததை பற்றியும் அதற்கேற்ற மாதிரி ஒரு டைட்டிலையும் பிடிச்சி வச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து இந்த இடமே ஒரு போதுமானு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் இது வேற விஷயம். நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சந்தோஷம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் அவர் அங்கங்க பார்க்கும்போது அவர் ஃபோன் பண்ணும்போது அந்த தயக்கம் இன்னோடு போயிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஈஸியா நான் அவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு அறிவுரை கேட்கலாம், அவர்கள் என்ன சொல்லலாம், 2 பேர் மாத்தி பேசிக்கலாம். ஏன்னா அந்த தயக்கம் இடையில ஒரு தயக்கம் இருந்துச்சு, அந்த தயக்கம் விடுபட்டுச்சு. அந்த தயக்கம் விடுபட்ட மேடையா இந்த மேடை வந்து முக்கியமான ஒரு மேடையா பாக்குறேன். அதனால அண்ணனுக்கு வாழ்த்து சொல்ற தம்பிலாம் இல்லை, அண்ணன் நிச்சயமா ஜெயிப்பாரு. ஏன்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு உழைச்சிருக்காரு, இவ்வளவு வருஷம் கழிச்சு விடாப்பிடியா தன்னுடைய இலக்கை நோக்கி அடைஞ்சிருக்காரு. அதனால வந்து வெற்றி அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்றது இல்லை, நாம் உணர்றது. அடுத்தவங்க வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை, நான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உணர்றது. அதை வந்து அண்ணன் உணர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டீம் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் வரும்போது தான் நினைச்சேன், பொதுவாக மேடைக்கு போனோடனே எல்லா மேடையிலும் பார்த்துக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும், சினிமாவில் எல்லாத்துக்குமே தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ அடிச்சுக்கோன்னு தெரியும். இங்கே வந்து எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் பயங்கரமாக அடிச்சுக்குவோம். நானும் அப்படிதான். ஆனால் இப்போ மேடையை பார்த்தோன்னே பயங்கரமாக பேசுவோம். ஆனால் எல்லாருமே அந்த மேடை வந்து அந்த ஆடியோ லான்ச் மேடை அப்படிங்கிறது வந்து எல்லாரோடைய அந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற மேடையாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு அவ்வளோ நாள் சொல்லாத உழைப்பை, அவ்வளோ நாள் அங்கீகரிக்காத உழைப்பை ஒருத்தர் மாற்றி அங்கீகரிச்சுக்குவாங்க. அதுதான் அந்த மேடையோட பெரிய சிறப்பு. வெற்றி வேலை எப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆடியோ லான்ச்ல மட்டும்தான் நமக்கு வந்து அவன் அவளை கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத இன்னைக்கு அஸ்டிமேட் கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது நீ தான் சொல்லி போறது. ஓகேங்களா? அதனால இந்த மேடை ஒரு முக்கியமான மேடை. யாருக்கு ஒரு முக்கியமான மேடைனா இந்த படத்துக்காக உழைத்தவர்களுக்கான முக்கியமான ஒரு மேடை. அதை வந்து மிக சிறப்பாக வந்து அண்ணன் வெளிப்படுத்தினாரு. தன் அஸ்டன்ஸை கூப்பிட்டு நிப்பாட்டி அவங்க நண்பர்களா மாற்றி, நண்பர்களா மட்டும் இல்லை, இந்த படத்தோட இன்னொரு இயக்குநர்களாக மாற்றி அவர் பேசினாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டீம் எல்லாருமே பார்த்தா ஒருத்தர் கலாச்சிட்டு ஒருத்தர் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அப்புறம் வந்து கைத்தட்ட ரெடியாகவே அண்ணன் பேசும்போதெல்லாம் ரெடி கையை வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து கைத்தட்ட ரெடியாகவே இருக்குல்ல, அதுவே இந்த படத்தோட பெரிய படம் தான். நிச்சயமா வந்து எனக்கு வந்து இந்த படம் பார்த்து நான் முடிவு பண்ணேன். வந்தவொடனே என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த படம் ஓடுது ஓடாம போகுது என்ன நடந்தாலும் சரி, தனபாலனை ஒரு ஸ்டேஜில் நிற்கிற பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறிச்சு. இந்த மேடை தனபாலனோட மேடையா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதை பார்த்துங்க அப்படியே நினைச்சேன், அது வந்துச்சு. அவர் நினைச்ச கனவுகளை முதல் படியை தொட்டு விட்டார். அதனால அவருடைய நினைக்கிற எல்லா விஷயமும் அவர் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு ராம் சார் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் என்னோட மொத்த டீம், நாங்கள் நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு முன்னாடி. அவங்க எல்லாம் வேணா அவரை பத்திலாம் பேசல எமோஷனலா, அது ரஞ்சித் அண்ணா பத்தி பேசல. ஆனா அது எமோஷனல் காலகட்டம் இருக்கும். 16 வருஷம் டிராவல், 17 வருஷம் போனேன். எனக்கு 16 வருஷம் அப்படிங்கும்போது அவருக்கு 20 வருஷத்துக்கு போனேன். அதனால வந்து ஒவ்வொருத்தரா வெளியே வந்துகிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரா வர்றோம். இவ்வளவு தாமதமாகுது. தாமதங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது பட்டை தீட்டுற மாதிரி தான். நிச்சயமா அது வந்து முக்கியமான படைப்புகளை கொடுப்பதற்கு தான் அவர் தாமதமாகும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவர் கூப்பிட்டுருக்க டைரக்டர்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ அயலி டைரக்டர்ஸ், டாடா டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காருன்னா அவர் ஒரு முதல் படம் எடுக்கிற டைரக்டர்ஸ்
சக்ஸஸ் ஆகும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்து ஏன் ஐலி டேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, ஏன் டாடா டேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, ஏன் மற்ற டேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, இவங்களோட வெற்றியை வந்து தனபாக கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிறதான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது அது ஃபர்ஸ்ட் படம் பண்ண டேரக்டருக்கு வந்து அது பயங்கர எமோஷனலாக இருக்கும். அது ஒரு சின்ன படம் எடுத்து ஜெயிச்ச டேரக்டரை பார்த்தோன்னே நமக்கு அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு சின்ன படம் எடுத்து டாடா ஜெயிச்சிருச்சு, ஒரு சின்னதாக ஓடிடியில் வந்து அயலி எல்லாம் கொண்டாடுறாங்க, ஒரு சின்னதாக எடுத்து இந்த படங்கள் வெற்றி அடையுது அப்படிங்கும்போது அந்த இயக்குனரோட உழைப்பு அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அதனால அவங்க கண்டிப்பா அந்த மேடைக்கு வேணும் அப்படிங்கிறது. இவர் சினிமா கொஞ்சம் நேரம் வேற, அவங்க சினிமா கொஞ்சம் நேரம் கண்டிப்பா வேறையா தான் இருக்கும். ஆனா அவங்களை முன்னிறுத்தி தன்னை வெளிப்படுத்தி இந்த மேடையை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமா என்ன சொல்றது, எல்லா தயக்கங்களும் உடைப்பட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் திருப்பி பேசுவேன் சொன்னதை சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எனக்கு அதை பத்தி என்ன பேசுனே தெரியல. ஏன்னா நான் ஒரு தம்பி, ஓகேங்களா, அவர் கீழே இருந்திருக்கேன், அவரோட வேலை பார்த்துருக்கேன், அவர் சொல்லி நான் அட்வைஸ் கேட்டிருக்கேன். அப்படிங்கனால எனக்கு அவர் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரு, இந்த படம் வேலை காட்டும் அப்படிலாம் சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸ்ல நான் இல்லை, என் மைண்டே அந்த ஸ்பேஸ்ல இல்லை. நான் அவரை பார்த்த விதம் ஒன்று இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து அவருக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஜூஸ் 2 ஜூஸ் வாங்கிட்டு சொன்னாரு. 2 ஜூஸ்ல ஒரு ஜூஸ் எனக்கும் ஒரு ஜூஸ் அவரும் குடிச்சு அன்னைக்கு அவர் பேசின அந்த மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அந்த எனக்கு ஒரு ஜூஸ் பகிர்ந்தளித்து எனக்கு ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் வாங்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸ் கொடுத்த ஒரு நபர், அந்த அண்ணன்கிட்ட வந்து நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஓகே, என்ன சொல்றது, நிச்சயமா அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிப்பாரு. நன்றி. Hello. Villain gang, please onto the stage. Mr. Gautam, for all the patience. Nandri.